வணக்கம். ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம். இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, சல்லிய தோஷம். அதாவது கண்ணுக்கு புலப்படாத தீய சக்திகளால் ஏற்படுகின்ற ஒரு தோஷம். இந்த தோஷம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலங்களில் தோட்டம் துறவுகள் எல்லாம் இருக்கும். இப்போ அந்த தோட்ட துறவங்கள்லாம் என்னாச்சு, வீடு மனைகளாக மாறிட்டு வருது. ரியல் எஸ்டேட். அந்த காலத்தில் ஆடு மாடு நாய் இதெல்லாம் அந்த தோட்டங்களில் வச்சு வளர்த்துட்ருப்பாங்க. அது இறந்து போயிடுச்சுன்னா அதோடைய சடலத்தை அந்த தோட்டத்திலே புதைச்சிருவாங்க. சில வீடுகளில் பார்த்தோம்னா, சில தோட்டங்களெல்லாம் பார்த்தோம்னா என்னன்னா, இறந்தவர்கள் கூட அந்த தோட்டங்கள்லேயே புதைச்சிட்டு இருக்கக்கூடிய வழக்கம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இப்போ இல்லை, ஒரு காலகட்டத்தில் அது இருந்தது. அது படிப்படியாக மாறி அப்புறம் சுடுகாட்டில் புதைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்குன்னு தனி ஒரு இடம் இருந்தது. அந்த காலகட்டங்களெல்லாம் அது இல்லை. அவங்களோட சொந்த தோட்டத்திலேயே புதைச்சி அவங்களுக்கு வருஷம் அந்த திதியெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டாங்க. அது ஒரு காலகட்டம். இப்போ நம்ம என்ன இதில் அப்படின்னா, எல்லா விஷயங்களும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி காலகட்டங்களில் அந்த நிலங்களை விற்று அந்த நிலங்களில் இப்போ ரியல் எஸ்டேட் வருது. அப்பேற்பட்ட இடங்களை நம்ம போய் வாங்கும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அஸ்திவாரம் தோண்டும் போது வெளிப்பட்டுச்சுன்னா, அதாவது மாட்டோடைய எலும்பு, நாயோடைய எலும்பு, ரோமங்கள், அப்புறம் பல விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி வரும்போது அதெல்லாம் ஒரு தோஷமாக கருதப்படுது. அது அந்த மாதிரி ஒரு சக்திகள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வீடு கட்டி போனோம்னா மன நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, பல விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். இல்லை வீடு பாதியிலே நின்றுடும். ஒரு வீடு கட்டலான்னு போவோம், பாதியிலே நின்றுடும். இல்லை வீடு கட்டி குடி போனதுக்கப்புறம் என்ன ஆகுனா மன நிம்மதி இருக்காது. ஏதோ ஒரு பில்லி சூனியம் வச்ச மாதிரியே ஒரு அமைப்பு, அப்படியே ஒரு சூழ்நிலை ஏற்படும். எதிர்மறையான ஆற்றல்கள் அங்கே உருவாகும். அப்படி இருக்கின்ற அந்த மாதிரி நிலங்களை நம்ம வாங்கி செய்யும்போது நமக்கு தெரியாது அது இருக்கா இல்லையாங்க. நமக்கு எப்படி தெரியும்? மேலால் இருக்கும், அஸ்திவாரம் தோண்டும் போது தான் தெரியும். இதில் நல்லதும் நடக்கும். இப்போ தோண்டும்போது தங்கம், வெள்ளி, உலோகத்தால் செய்யப்பட்ட விக்கிரம், மண் சிலை, அப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதனால நமக்கு நல்ல சித்தி, புகழ், அந்தஸ்து, மனமகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம், கீர்த்தி, இந்த மாதிரி விஷயங்கள், உயர்வான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். தாழ்வான விஷயங்களும் அதில் இருக்குது, உயர்வான விஷயங்களும் இருக்குது. இந்த சல்லி தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மண்டையோடு, செங்கல், மண்ணோடு, அடுப்பு, சிலை, சாம்பல், கறி, தானியம், அப்புறம் தேரை, விலங்கின் கொம்பு, மாட்டோட கொம்பெல்லாம் இருக்கும். மாடெல்லாம் புதைச்சிருவாங்க அந்த காலத்தில், அப்படியே தோட்டத்தில் புதைக்கிறது தானே. அப்போ அந்த இடத்துல பார்த்தோம்னா ஜாடி, அந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் வரும். அதெல்லாம் பார்த்தோம்னா தோஷத்தை ஏற்படுத்தும். அந்த தோஷங்களை ஏற்படுத்தும், சல்லி தோஷத்தை ஏற்படுத்தும். அப்போ என்ன இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய, இப்போ நம்ம தோண்டி எடுக்கும்போது அந்த பொருட்களையெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்திட்டு, இந்த மாதிரி ஓடு, அந்த மாதிரி ஜாடி, அந்த மாதிரி விலங்குடைய எலும்பு, முடி, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்திட்டு அதுக்கு வாஸ்து பூஜை செய்யணும். அது வாஸ்து பூஜைனா எப்படின்னா, மாட்டுடைய கோமயம், அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டு அந்த இடங்களில் தெளித்து விடணும். தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஸ்து ஒரு பூஜை, தேங்காய் பழம் வச்சு வாஸ்து பகவானுக்கு ஒரு பூஜை போட்டு அப்புறம் நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். அது ஒன்றும் தப்பு வராது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த இடத்துல, அந்த வீட்டில் ஒரு பெரிய கம்பெனி, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. வீடு மட்டுமா கட்டுவாங்க, பெரிய இடங்கள்ல வாங்கினா கம்பெனி கட்டுவாங்க,
பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் கட்டுவாங்க. அந்த மாதிரி இடங்களெல்லாம் வரும்பொழுது இதே தான். இந்த மாதிரி செஞ்சுட்டு பஞ்சபூதங்களின் தத்துவமாக இருக்கக்கூடிய இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த சங்கு. இந்த சங்கில் பார்த்தீங்கன்னா 5 கோடுகள் இருக்கும். பஞ்சபூதங்களின் 5 கோடுகள். இந்த 5 கோடுகள் இருக்கிற மாதிரி ஒரு சங்கை வாங்கி ஒரு தட்டில் வச்சு தண்ணி ஊற்றி அதில் மேலே பூக்களை வச்சு நம்ம சாமி படமெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு தினமும் பூஜை செய்து வந்தால் இந்த சல்லி தோஷத்தால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சரியாகும். அப்படி இருக்கும் வீட்டில் அப்படி நம்ம இருந்து அதில் போய் குடியேறணும்னா மன நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனையாக இருக்கும், இல்லை ஒரு கம்பெனிக்குள்ளேயே பிரச்சனையாக இருக்கும், விபத்துகள் ஏற்படும், பொருளாதார நஷ்டங்களை ஏற்படும். பெரிய கம்பெனினா பொருளாதார நஷ்டங்களை ஏற்படுத்தும். மன நிம்மதி வரவும் கூட கம்மியாகி மன கஷ்டங்களை உருவாக்கும், பண கஷ்டங்களை உருவாக்கும். அப்புறம் நம்ம கீழே வேலை செய்கிறவங்க கூட சண்டை சச்சரவுகள் உருவாக்கும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியருக்கு மிகப்பெரிய ஒரு வாஸ்து பரிகாரம் என்னென்னா இந்த சங்கு. அதுவும் இப்போ இந்த 5 கோடுகள் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சங்கை வாங்கி நான் சொன்ன மாதிரி அந்த பூஜைகளை செய்து வந்தால் பரிபூர்ணமாக அந்த வாஸ்து சரியாகும். சரியாகி நன்மைகளை ஏற்படுத்தும். அதற்கு தான் இந்த வாஸ்து பரிகாரம். சங்கை வச்சு போல சில இடங்களில் வச்சு கருங்காலி கட்டைகளையும் வச்சு பூஜை பண்ணலாம். அதை விட சிறப்பு என்ன அப்படின்னா இந்த சங்கில் இந்த 5 கோடுகள் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய சங்கை வாங்கி வைத்து பூஜை செய்து வந்தால் செல்வ வளம் பெருகும், நிம்மதி ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும், உறவுகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். ஒரு தொழிற்சாலைனா அங்கே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் கூட நட்பு ஏற்படும், நல்ல சுமூகமாக நடக்கும், தொழில் விருத்தி அடையும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அங்கு நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த சங்கு பூஜை நமக்கு கொடுக்கும். பாருங்க, சங்கோடைய அமைப்பு பார்த்துங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சங்கை தான் வாங்கணும். மகிழ்ச்சியை கொடுக்கும், நிம்மதி கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், செல்வ வளத்தை ஏற்படுத்தும், லட்சுமி கடாட்சியை ஏற்படுத்தும், ஒருவருக்குள் ஒருவர் ஒற்றுமைகளை ஏற்படுத்தும், குடும்ப சந்தோஷங்களை ஏற்படுத்தும். இல்லை நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம்னா நம்ம வாடகை வீட்டில் ஓனருக்கும் நமக்கும் ஒரு நட்பை ஏற்படுத்தும். நம்ம வேற ஏதோ ஒரு வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போயிருப்போம், நல்ல ஒரு செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு நம்ம போனோம்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் மேம்படும், நம்ம வளர்ச்சி அடையும், நம்ம தொழில் வளர்ச்சி அடையும், நம்ம சமுதாயத்தில் நமக்கு நல்ல மதிப்பு மரியாதைலாம் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு வரும். அப்போ இந்த சங்கு பூஜையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் நன்மை ஏற்படும். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.